ஒரு Black Beast BMW R18 1800cc. இந்த வண்டி வந்து பியூர் மெட்டல், ஃபுல்லாவே இரும்பு மட்டுமே இருக்கும். பிளாஸ்டிக் பார்ட்டே பெருசா இருக்காது. முறுக்குனோடனே நான் வெளியே போய் விடுற அளவுக்கு இருக்கும். பின்னாடிலாம் அதெல்லாம் சீட்டே போடல. சீட்டுமே ரொம்ப காஸ்ட்லி, அரௌண்ட் ஒரு 1.5 lakh வச்சாதான் ஒரு சீட் போட முடியும். புதுசா உட்காரவங்க சீட்லயே உட்கார முடியாது. ஆக்சிடென்ட் பண்ணவனே சீட் விட்டு ஸ்லிப் ஆகி வெளியே போயிடும். ஓ மை காட், அவ்வளோ அக்ரெசிவா இருக்கும். 0 to 80 புல்லட்ல வந்து 0 to 100 போகணும்னா ஒரு 13-14 செகண்ட் வெயிட் பண்ணணும், முறுக்கி பிடிச்சிட்டு இருக்கணும். இவங்கெல்லாம் ஒரு 2-3 செகண்ட்ல டக்குன்னு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் 20 to 80 போனோம்னா 2 செகண்ட்ல போயிடும். மைலேஜ் சிட்டியில் ரொம்ப போவார் 9. பட் ஹைவே வந்து அகைன் இது ஒரு 16-17 வரையும் வரும். இது வந்து ஒரு மாதிரி ரக்கட் வெஹிக்கிள். பட் அந்த ரக்கடாக போகணும், கெத்தா மாஸாக போகணும்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இதுலேயும் வந்து செயின் கிடையாது, பட் இதில் வந்து எக்ஸ்போஸ்ட் ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஷாஃப்ட் லாரியில் இருக்க மாதிரி இந்த ஷாஃப்ட் வந்துடும். ஸோ இது வந்து இன்னும் அப்படியே ராவாக இருக்கும். அந்த என்ஜின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பவர் அப்படியே இதுக்கு வந்து தெரியும். ஒரு கியர் டவுன் பண்ணனா அந்த ஷாஃப்ட் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகிட்டு அப்படியே டயர் ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகி ஸ்லோ ஆகிறது. அதெல்லாம் ஓட்டும்போது ஃபீல் பண்ண முடியும். அது வந்து பின்னாடிலாம் அதெல்லாம் சீட்டே போடல. சீட்டுமே ரொம்ப காஸ்ட்லி, அரௌண்ட் ஒரு 1.5 lakh வச்சாதான் ஒரு சீட் போட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டுலாம் இந்த வண்டி ஓட்ட முடியாது. இது வந்து பயங்கரமா ஹீட் 1800. ஆமா, ஃபுல்லா மெட்டல்ங்கறப்ப காரை விட இது பெரிய இன்ஜின். அவ்வளோ ஹீட் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும், காலில் வெந்துடும். ஷூ ரெகுலர் பேண்ட் போடாமல் இந்த வண்டி ஓட்ட முடியாது. சின்ன சின்ன தெரு போகலாம், பட் 3-4 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஹீட் ஆயிரும். ஸோ இந்த டேங்க் கெப்பாசிட்டி என்ன, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? 16 தான். இது மைலேஜ் சிட்டியில் ரொம்ப போவார் 9. பட் ஹைவே வந்து அகைன் இது ஒரு 16-17 வரையும் வரும். பரவாயில்லையே. ஆக்சிலேட் பண்ணும்போது ஒரு பக்கமாக இழுக்கும். எஸ், நல்ல பயங்கரமா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அடுத்தது இவர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவர் வந்து குட்டி பையன், 310cc 300cc. எனக்கு இவன் குட்டி பையன். இதுவும் ரொம்ப டாலா இருக்கும். இது வந்து ப்ராப்பர் ஆஃப் ரோடர். நீங்க இந்த ஜாவா ஆரி அதெல்லாம் ட்ரையே பண்ணது இல்லையா? டைரக்டா BMW தானே? அதெல்லாம் ஆல்ரெடி ஓட்டியாச்சு, ஓட்டிட்டீங்க, ஓட்டி முடிச்சாச்சு. எல்லா பசங்களுக்குமே நம்ம வச்சிருக்கிற வண்டி யார்ட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப சூஸியா ஒவ்வொன்றும் பார்த்து. ஸோ நான் ஆக்சுவலி ரேட் கேட்க மறந்துட்டேன். அது 40 lakhs சொன்னீங்க GTL, அது வந்து 25 lakhs சொன்னீங்க. இது எவ்வளவு இந்த பைக்? அரௌண்ட் ஒரு 2.7 lakh. ஸோ எனக்கு தெரிஞ்சு பைக் வெரைட்டில, கியர் பைக் வெரைட்டில உங்ககிட்ட கம்மியான சிசி இதுதான். பட் இதுவே நிறைய பேருக்கு கனவா இருக்கும். ஆமா, இதுவே ஆக்சுவலா ட்ரீம் பைக்குங்க. இதுவே பெரிய வண்டி தான். ஆமா, பெரிய வண்டி, பெரிய காஸ்ட்லியான வெஹிக்கிள். இதை வச்சுட்டு டூர் பண்ணும்போது ஹிமாலயன் வாங்கலாமா இது வாங்கலாமான்னு நிறைய யோசிப்பாங்க. இப்போ ஆரி ஹிமாலயன் தான் நிறைய பேருக்கு வந்து லடாக் போகணும்னா இருக்கும். அதை நெக்ஸ்ட் லெவலில் இன்னும் கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து BMW. ஸோ என்ன கம்ஃபர்ட் இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து ஆரியில் நம்ம ஹிமாலயன் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை விட இது கம்ஃபர்ட்டா இருக்கும்னா எந்த மாதிரியான? பழைய ஹிமாலயன் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பழைய ஹிமாலயன் வந்து இந்த டார்க் வந்து லோ எண்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது அவ்வளோ டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்காது. வண்டிக்காக நம்ம கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இந்த சஸ்பென்ஷன்லாம் மற்ற வண்டியில் கம்பேரே பண்ணுறது வந்து சஸ்பென்ஷன் ஆமாம் அன்மேட்சபிள். நல்ல ஸ்பீடுமே நல்லா இருக்கும். நம்ம தேவைப்படும் போது இங்கே லடாக் வரையும் போகும்போது இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கவே இருக்காது. அங்கே 1 கிலோமீட்டர் கண்மூடி எவனுமே இருக்க மாட்டான். அப்போ நீங்கள் 80லே போனால் கூட தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், தூக்கம் வரும். ஸோ அட்லீஸ்ட் அந்த 100 மேலாம் போகிறதுக்கு இது ஈஸியாக போகும். அந்த வண்டி கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ இது வந்து பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹிமாலயன்லாம் நல்லா தெரியும், அது பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப இது BMW பைக்குன்னு பார்த்தோன்னே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்களா? இது இந்த லுக், இந்த பீக் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதுலேயே 1250 GSA ஒரு வண்டி இருக்கு. வேர்ல்டு 40 வருஷமா அந்த வண்டி இருக்கு.